ஓகே. ஸோ வேதாகமத்தை நம்பலாமா சொல்ற டாபிக். எதுக்காக நம்ம வேதாகமத்தை நம்பணும்? இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மத புத்தகங்கள் இருக்கு. ஓகே, குரான் இருக்கு, பகவத்கீதா இருக்கு, ரிக் யசூர் வேதங்கள் இருக்கு. புத்திசத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு புக் இருக்கு, புத்தா சொன்ன அந்த கோட்பாடுகள். அதே மாதிரி ஜெயினிசம், சிக்கிசம் சொல்லிட்டு ஒருத்தருக்கும் வந்து அநேக மத புத்தகங்கள் இருக்கு. இப்ப யாராவது நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க, எதனால வந்து உங்க பைபிளை நான் நம்பணும் சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்சர் பண்ணுவோம். சொல்றது வந்து கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இல்லைன்னா வை ஐ ஹேவ் டு பிலீவ் யுவர் பைபிள். ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஐ ஹேவ் டு பிலீவ் த பைபிள்? எனி கான்கிரீட் எவிடன்ஸ் இருக்கா நான் உங்களுடைய பைபிளை நான் நம்புறதுக்கு? என்ன எவிடன்ஸ் நம்ம கொடுப்போம் சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து கோவப்பட முடியாது. நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க நம்ம விசுவாசத்தின் நம்பிக்கையை கேட்கறாங்க. ஓகே, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க அதை கேட்கறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து சாந்தத்தோடும் பொறுமையோட தான் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி பைபிள்ல பாருங்க இந்த காரியங்களா இருக்கு சொல்லிட்டு. அது பேதுருவே வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, உங்க நம்பிக்கை குறிச்சு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, சாந்தத்தோடும் பொறுமையோடும் அவங்களுக்கு உத்தரவு சொல்லுங்க சொல்லிட்டு. வேணா படிங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வைஃப் செல்வி கூட இருக்காங்க அப்படியே. ஓகே ஓகே, பரவாயில்ல. அது பெட்டரா இருக்கும்னு பார்த்தேன் நான். அதான் ஓகே ஓகே, 3ஆம் அதிகாரம் 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். ஓகே, அப்ப உங்ககிட்ட கேட்கிற விசுவாசத்தை குறிச்சு கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சாந்தத்தோடும் இரக்கத்தோடும் உத்தரவு சொல்ல, வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுங்க சொல்லிட்டு. இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, but in your heart river in Christ, okay, always be prepared to give an answer to everyone who asks you to give the reason for the hope that is you have, but do it with gentleness and respect, keeping a clear conscience, so that those who speak malice against your good behavior in Christ may be ashamed of their slanders சொல்லி பாக்குறோம். நீங்க அந்த மாதிரி பேசுறவங்க கிட்டயும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜென்டிலும் ரெஸ்பெக்டாவும் நீங்க என்ன பண்ண பேசுங்க. உங்ககிட்ட வந்து கோவத்தை கிளப்புற மாதிரியும் இல்லைன்னா வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசினாலும், ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி பேசினாலும், ஆமா, நீங்க வந்து ஜென்டிலாவும் ரெஸ்பெக்டாவும் பேசுங்க. விசுவாசத்தை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ப்ரிஃபர் டு ஆன்சர், அவங்க கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க. அதை பார்த்து நீங்க வந்து அவங்கள மாதிரியே நீங்க வந்து கோவப்படாதீங்க. கீப் a clear conscience, தெளிந்த புத்தியை வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்க வந்து சொல்லுங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து சொல்லணும், பேசணும்னா அவங்களுக்கு, அவங்க கிட்ட நம்மளுக்கு நம்மளுடைய விசுவாசத்தை பத்தியும் நம்ம வேதாகமத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம பேச முடியும். கரெக்டா? நம்ம சும்மா பேச முடியாது. பாத்தீங்கன்னா இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா, காட் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ஆவியை கொடுத்துதான் நம்ம வந்து பேசுறதுக்கான காரியங்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 4 காரியங்கள்னால நம்ம வந்து வேதாகமத்தை நம்பலாம் சொல்லி அவங்க கிட்ட சொல்லலாம். நான் எதுக்காக நான் வேதாகமத்தை நம்புறேன்னா 4 காரியங்களுக்காக. இப்ப எக்ஸாம்பிள், எந்த புத்தகத்தையும் நம்ம வந்து அது கரெக்டா இருக்கா, சரியா இருக்கா, இல்லைன்னா வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து அது கரெக்டா இயக்கப்பட்டிருக்கா இயக்கப்படலையா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில ஆத்தென்டிகேஷன் வைப்போம். ஓகே, அது வந்து யாரால் எழுதப்பட்டது, அது வந்து லா புத்தகத்துல இருக்கா, அது வந்து கரெக்டா தான் இருக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. கரெக்டா? சும்மாவே வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து போட்டிருக்கு சொல்லி சொல்றதுனால இது பண்ண மாட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸ் காமிக்கணும் கோர்ட்ல. இங்க பாருங்க, இந்த திட்டத்தின்படி ஐபிகோ படி இந்த இதுல வந்து எழுதப்பட்டிருக்கு, இந்த சட்டம் வந்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு சொல்லிட்டு ப்ரூஃப் காமிப்பாங்க. அந்த மாதிரி நம்மள எவிடன்ஸ் காமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 எவிடன்ஸ் காமிக்கிறோம். ஓகேவா? சாட்சிகள். அதுல ஃபர்ஸ்ட் சாட்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதாகமம் வந்து இசைவா இருக்கு சொல்லி சொல்றோம். ஓகே, ஒண்ணுக்கு பின் முரணாவே இல்ல. எதுக்காக நான் வேதாகமத்தை நம்புறேன்னா, அது இசைவா இருக்கு, முரண்பாடா இல்ல சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் எதுக்காக நான் வேதாகமத்தை நம்புறேன்னா, அது வந்து கோர்வையும் அது நேர்மையும் உண்மையுமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, நேர்மையும் உண்மையுமா, நேர்த்தி உண்மை, நேர்த்தியும் உண்மையுமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது வந்து ஆர்கியாலஜிக்கல் படி பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கு, அதே நேரத்துல இன்டெகிரிட்டியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அது அறிவியல் படி என்ன இருக்கு, சரியா இருக்கு சொல்லி பாக்குறோம்.
அதுல எந்தவித முரண்பாடும் இல்லை. இப்ப இருக்கிற சயின்ஸோட வந்து முரண்பாடே இல்லை. அதே போல 4வது வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, வேதாகமம் வந்து தீர்க்க தரிசனங்கள் படி அது சரியா இருக்கு. அதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், எதிர்காலத்துல நடக்கும் தீர்க்க தரிசனங்கள் வந்து எல்லாம் நடந்து முடிஞ்ச தீர்க்க தரிசனங்கள் வந்து எல்லாமே இந்த ஹிஸ்டரி, ஓகே, வரலாற்றோட ஒற்று போது. அந்த வாழ்ந்த ராஜாக்களா இருக்கட்டும், அந்த நாட்கள் நடந்தது காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியானது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தோட ஒத்து போது சொல்லி பாக்குறோம். சோ பாத்தீங்கன்னா இந்த 4 காரியங்களுக்காக நான் வேதாகமத்தை நம்பலாம் சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 காரியங்கள் வந்து மத்த புத்தகங்களையும் இது சரியா இருந்ததுன்னா அதையும் நம்ம நம்ப முடியும். ஓகேவா? இப்போ குரான் இருந்ததுன்னா அதை நம்பலாம். இப்போ பகவத்கீதா இருந்ததுன்னா அதை நம்பலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 காரியங்களும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம பைபிளை பார்க்கும்போது பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் காரியம் பார்க்கலாம், இசைவா இருக்கு. ஓகே, ஒண்ணுக்கு பின் முரணா இல்லாதபடிக்கு அது இசைவா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா மோசேனால 1500 கிமு அப்போ வந்து எழுதப்பட்டது வேதாகமம். கிமு 1500. அவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் என்ன சொல்றாங்க, சஜஸ்டட் 1592 பிசி அந்த டைம்ல இருக்கலாம் சொல்லிட்டு மோசே வாழ்ந்தது. 1592 முதல் பிசி பிஃபோர் கிரைஸ்ட், கிமு கிறிஸ்துக்கு முன் அந்த மாதிரி டைம்ல வாழ்ந்திருக்கலாம். சுமார் அரௌண்ட் அந்த இதுல வருது. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா மோசே வந்து தான் ஃபர்ஸ்ட் 5 புத்தகத்தை எழுதினாரு. என்னென்ன புத்தகம்? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம், எண்ணாகமம் சொல்லி பாக்குறோம். ஓகே, மொத்தம் 5 புத்தகம். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம், சாரி எண்ணாகமம், உபாகமம் சொல்லி பாக்குறோம். மொத்தம் 5 புத்தகம். ஓகே, அது மோசேனால எழுதப்பட்டது. யோபு புத்தகமும் வந்து மோசே தான் எழுதினார் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த டைம் அந்த மக்கள் ரொம்ப பழைய புக் அது சொல்லிட்டு. அதே மாதிரி புதிய ஏற்பாடுல வந்து வெளிப்படுத்தல் எழுதப்பட்டது யாருனால எழுதப்பட்டது? யோவான் ஸ்தானகனா யோவான் சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவோட சீஷராகி யோவான் சொல்லி பாக்குறோம். யோவான் ஸ்நானகர் தான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இருக்கிற காலகட்டத்துல இறந்துட்டார் இல்லையா யோவான் ஸ்நானகர்? ஆமா, அவர் சிறை சேதம் பண்ணுவாங்க. சோ இது வந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த மார்பிள் சாய்ந்திருந்த அந்த யோவான் சொல்லி பாக்குறோம். சின்ன பையன். ஓகேவா? சோ அவர் 95 AD எழுதினார் சொல்லி பாக்குறோம் இந்த புக்க வெளிப்படுத்தல. பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 95னா சுமார் 1600 வருஷமா என்ன பண்ணப்பட்டதுன்னா இந்த பைபிள் வந்து எழுதப்பட்டது சொல்லி பாக்குறோம். 1600 வருஷமா இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. எத்தனை பேரால எழுதப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா 40 பேரால எழுதப்பட்டது. இது ஒருத்தரால எழுதப்பட முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மேக்சிமம் ஆதாம் காலத்துல என்ன அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனுஷர்கள் வந்து அநேக வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அதுல மேக்சிமம் வருஷம் வாழ்ந்தவர் யாரு பாத்தீங்கன்னா மெத்துசலா 969 வருஷம் வாழ்ந்தாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது நோவா காலத்துக்கு அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல அப்பயே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 969 தான். ஆனா பைபிள் வந்து எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா சுமார் 1600 வருஷமா எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப 1600 வருஷமா எழுதப்பட்டதுன்னா ஒரு ஆளால இருக்க முடியாது. அப்ப எத்தனை பேர் எழுதிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் கிட்ட எழுதிருக்காங்க வேதாகமத்தை. மோசே, பேதுரு, பவுலு, அப்புறம் ஐசையா, ஓகே, அப்புறம் ஏசையா, அப்புறம் எசேக்கியேலு, தானியேலு, சோ நெகேமியா, ஜெரேமியா சொல்லிட்டு எஸ்ரா சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிருக்காங்க வேதாகமத்தில் எழுதிருக்காங்க. ஜோஷுவா சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா 40 பேர்ல ஒருத்தர் ஒரு மாதிரி. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவர், ஒருத்தர் தாவீது ராஜாவா இருக்காரு. ஓகேவா? இன்னொருத்தர் வந்து என்னதுன்னா மீன் பிடிக்கிறவர், இன்னொருத்தர் வந்து டாக்ஸ் கலெக்டர் மேத்யூ, ஓகே, வரி வசூலிக்கிறவர் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி லூக்கா பாத்தீங்கன்னா டாக்டர். சோ யோவான் பாத்தீங்கன்னா திருப்பி மீன் பிடிக்கிறவர், பவுல் பாத்தீங்கன்னா பரிசேயன். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க. அது ஒரே மாதிரி மக்கள் கிடையாது. பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு உள்ள மக்கள். ஒருத்தர் ராஜாவா இருக்கிறாரு, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவரா இருக்காரு,
ஒருத்தர் வந்து விறகு பொறுக்கிறவரா இருக்காரு ஆமோஸ். அந்த மாதிரி மக்கள் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 40 பேரால எழுதப்பட்டிருந்தாலும் வேதாகம் வந்து இசைவா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது சொல்லி பாக்குறோம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது சொல்லி பாக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா, வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு. அதுல 39 புத்தகங்கள் எது பழைய ஏற்பாடு, 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இந்த 66 புத்தகங்களும் 40 பேர் கிட்ட எழுதிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து அரசியல் பத்தி நான் உங்ககிட்ட வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத சொல்றேன் ஒரு பேப்பர்ல. ஓகேவா? அரசியல் பத்தி எழுதுங்க சொல்லிட்டு. அதே விஷயம் அரசியல் பத்தி இப்ப எழுத சொல்றேன். ரெண்டுமே ஒத்து போகுமா? வேறுபடும். ரெண்டுமே வேறுபடும். ஓகேவா? நிறைய வேறுபடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1600 வருஷமா அதே நேரத்துல 40 பேரு வேறுபட்ட மக்கள், ஓகே, ராஜாக்கள், அப்புறம் இவரு மீன் பிடிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் எழுதிருக்காங்க. அப்படி எழுதியிருந்தாலும் வேதாகம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு பின் முரணா இல்ல. எக்ஸாம்பிள் சில காரியங்கள் படிக்கலாம். எங்கன்னா ஜெனிசிஸ் ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். சோ 1, 2 2ஆம் அதிகாரம் போறேன் டைரக்டா. இங்க பார்த்தோன்னா தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து ஏதேன் தோட்டத்துல வைக்கிற ஆதாம் ஏவால வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த பழத்தின் கனியை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. வேணா படிங்க 15 ஆதியாகமம் 2, 15, 16, சரி 16, 17 அப்படி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை நீ சாப்பிடும் நாளில், அது புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். எது? நன்மை தீமை கனி. அங்க பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல வந்து நிறைய மரங்கள் இருக்கா. அதுல இன்னொரு மரமா இருக்கு பாருங்க. 9ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலனுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். பாத்தீங்கன்னா இங்க தேவன் வந்து எல்லா மரங்களையும் வந்து கொண்டு பண்ணார். ஓகே, எல்லாமே வந்து கார்டன்ல இருந்துதான். அது கனிகள் வந்து பாத்தீங்கன்னா பார்வைக்கு பிளீசிங்கா இருந்தது சொல்லி பாக்குறோம். புசிப்புக்கு நலமாவா இருந்தது சொல்லி பாக்குறோம். குட் ஃபார் ஃபுட், பிளீசிங் டு ஐஸ். அதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகேவா? அப்போ அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. ஓகே, நாட் ஜஸ்ட் அந்த நன்மை தீமை கனி மட்டும் வந்து பார்வைக்கு இனிமையா இருக்கு சொல்லி கிடையாது. மத்த மரத்தோட கனிகளும் பாத்தீங்கன்னா பார்வைக்குனா இருக்கு, அழகாதான் இருக்கு, கெட்டதான் இல்ல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது காட் என்ன சொல்றாருன்னா, நன்மை தீமை கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணிருக்காரு? அந்த தோட்டத்தின் நடுவில் வச்சிருக்காரு. நன்மை தீமை கனியை தோட்டத்தில் நடுவில் வச்சிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேல்யூபிளான ஒரு மரங்கள், இம்பார்ட்டன்டான மரங்கள். ஓகே, அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா 17ஆம் வசனத்துல, வெறும் நீ என்ன பண்ணக்கூடாது, நன்மை தீமை கனியை மட்டும் தான் நீ என்ன பண்ணக்கூடாது, மரத்தின் வரும் கனியை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது சொல்றாரு. ஓகே, மத்தபடி ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம். அப்ப சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா என்ன, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா அவங்க சாக மாட்டாங்க. அது வேணா எங்க பார்க்கலாம்னா, அதே 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து
புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, அது சாப்பிட்டாலே என்ன ஆயிடுவானா? சாப்பிட்டு என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். அதனால அப்படி இல்லாதபடிக்கு என்ன பண்றாரு? தேவன் வந்து அவனை ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளில அனுப்புறாரு. 23, 24 படிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகேவா? அப்ப என்னாச்சு? அவன் சாப்பிட்டது நிமித்தம் அவனுக்கு வந்து மரணம் வந்துருச்சு. மரணம் எப்படி வந்தது? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாததுனால என்னாச்சு? மரணம் வந்துச்சு. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அவங்க ஜீவனோடு இருந்திருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம்? சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம பாடிக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்குது, போதுமான நியூட்ரிஷன் கிடைக்குது. ஆனா ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடும்போது என்ன கிடைக்குதுன்னா, இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் போதுமான நியூட்ரிஷன் சொல்லிட்டு நம்ம பாடிக்கு தேவையானது. ஆனா உண்மையிலே ஜீவ விருட்சத்தின் கனியில என்ன இருக்குன்னா, நம்ம வயசாவாதபடிக்கு என்ன இருக்கு? ஜீவனோட வச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் இருக்கு. ஓகே, நம்ம சாகாதபடிக்கு, வயசாவாதபடிக்கு ஒரு 30 வயசு இப்ப இருந்ததுன்னா, நீங்க ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? 30 வயசு தான். அதே எனர்ஜி, அதே வல்லமை, எல்லாமே. ஒரு 1000 வருஷம் இருந்தாலும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி நீங்க சாப்பிடும்போது என்றென்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு, அதான் பாருங்க, லிவ் ஃபார் எவர் இங்கிலீஷ்ல போட்டுருக்கு பாருங்க, எப்பயுமே வாழ்ந்திருப்பாங்க. அப்ப என்னதுன்னா, தேவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து தேவன் தடுக்கல. எதை மட்டும் தடுத்தாரு? நன்மை தீமை கனியை மட்டும் தான் தடுத்தாரு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆதாம் வந்து தேவன் படைச்சு அந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமும் வாழ்ந்திருக்கலாம். அது தெரியல நம்மளுக்கு. எத்தனை 1000 வருஷமோ எத்தனை 100 வருஷமோ சொல்லி தெரியல. ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காரு. எதை சாப்பிட்டு? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு. ஆனா அதுல இருந்து பேனிஷ் பண்ணாரு. ஏதேன் தோட்டத்துல இருந்து போகாதபடிக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாளையும் வெளியில் துரத்திட்டாரு சொல்லி பாக்குறோம். அப்ப என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா மரணம் உள்ள வந்துருச்சு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு மரணம் வந்ததுனால அதுக்கப்புறம் பிறக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன, குழந்தைகளுக்கு என்னாச்சு? அது சாபமாகிய மரணம் என்ன ஆகுது? எட்டாவது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதே விஷயத்து தான் எப்படி மரணம் நீங்க போது சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து யார் மூலமா நீக்கப்பட போகுது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நீக்கப்பட போகுது. படிக்கலாம். எனக்கு எனக்கு ரொம்ப நாளா அந்த ஒரு தாட் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. எப்படின்னா, சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு தோராயமா நிறைய விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்போ ஆதாமுக்கு வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னா, ஆதாமு வந்து இப்போ குடி சீக்கிரத்துல என்ன சொல்றதுன்னா, இப்போ 2000 ஆண்டுகள்னா ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பார் போல இருக்கு. அப்போ இந்த சயின்ஸ் சொல்றதெல்லாம் பார்த்தா 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ ஆதாம்ன்றவரை படைக்கப்படலையா அப்படின்ற மாதிரி தோணும். பட் இந்த விஷயத்த நம்ம ஆராய்ச்சி இந்த படிக்கும்போது, ஆழ்ந்து பார்க்கும்போது, அவர் பல நூற்றாண்டுகளாகவே வந்து அந்த அந்த கனியை சாப்பிட்டுட்டு வயசாகாம அப்படியே இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட் தான். இன்னொன்னு விஷயம் கூட நீங்க ஏற்கனவே அஸ்திவார பகுதி தெரிஞ்சதுனால சொல்றேன். இப்போ நம்ம வேணா இது வேணா படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1 அதுல 31ஆம் வசனம் பாருங்களேன். 1. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் 6ஆம் நாள் ஆயிற்று. ஓகே, சாயங்காலம் விடியற்காலம் 6ஆம் நாள் ஆயிற்று. இங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்து என்ன பண்றாரு? தேவன் நல்லது என்று பாக்குறாரு. அதே போல 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வரைக்கும் படிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓகே, 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இதுதான் வந்து நம்ம 10 கட்டளைகளை சொல்லும் போது இது 3 4வது கட்டளையில வந்து சாபத். ஓகே, அந்த சாபத் நாள் 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். எப்படி தேவன் ஓய்ந்திருக்கிறாரோ அதே போல நீங்களே என்ன பண்ணணும்? அதுல ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? 6 நாள் உழைங்க, 7வது நாள் ஓய்ந்திருங்க சொல்லி சொல்றாரு. இங்க படிக்கும்போது 8ஆம் நாள் எங்கேயாவது முடிஞ்ச மாதிரி வந்த மாதிரி இருக்கா? இல்ல 7ஆம் நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கா? இல்ல, இன்னும் 7ஆம் நாள் முடிஞ்ச மாதிரி எந்த இடத்துலயும் இல்ல. எந்த இடத்துலயுமே இல்ல. ஓகேவா?
அப்போ அதே நேரத்துல 6ஆம் நாள் வந்து முடிஞ்சிருச்சு, ஓய்ந்ததுன்னு இருக்கு. முடிஞ்சது சொல்லி போகிறோம். எல்லாம் நல்லது என்று கண்டு தேவன் 6ஆம் நாள் சாயங்காலம் விடியக்கிழமை 6ஆம் நாள் முடிஞ்சிச்சு சொல்லி போகிறோம். 7ஆம் நாள் தேவன் வந்து ஓய்ந்திருக்கிறார் சொல்லி போகிறோம். அப்போ இந்த ஓய்ந்திருக்கிற டைம்ல தான் சாத்தான் என்ன பண்றான், ஆதாம வஞ்சிக்கிறான். டெஸ்ட் பண்ணல, வஞ்சிக்கிறான், டெம்ப்ட் பண்றான். ஏவால டெம்ப்டுக்கோ டெஸ்ட்டுக்கோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, வேணா ஒரு வசனம் படிங்க. யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் நினைக்கிறேன். 29 இல்ல, 19 நினைக்கிறேன். பாருங்க. 7வது நாள்ல வஞ்சிக்கிறான். 7வது நாள்ல வஞ்சிக்கிறான். இல்ல ஒரு வசனம் இருக்கும். 1ஆம் அதிகாரம், ஒரே நிமிஷம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. என்ன போட்டிருக்கீங்க? தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஓகேவா? ஃபார் காட் cannot be tempted, nor does he tempt anyone. அப்ப சோதிக்கிறவர்லன்னா அங்க ஆதியாமத்துல வந்து நம்ம என்ன படிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்துல சாத்தான் என்ன பண்றான், ஏவால வஞ்சிக்கிறான். அது சோதனையா, சோதனை இல்லையா? அது சோதனை கிடையாது. அது என்னது? அது வஞ்சனை. வஞ்சனை. ஓகே, அப்போ ஆசை காட்டு வஞ்சிக்கிறது. இப்ப அப்படியே வந்து டிவில வந்து ஒரு ஆஃபர் வருது, ஒரு பொருள் வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு இலவசம், இல்ல 10 ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 5 ட்ரெஸ் இலவசம், இல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா இன்னொன்னு ஆஃபரு, கெட் 1 பை 1 சொல்லிட்டு அந்த மாதிரி ஆசை கவிக்கும் போது என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க. சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்க வாங்குறத காட்டிலும் என்ன பண்ணுவீங்க, ஆஃபரை பார்த்து நீங்க இன்னும் நிறைய வாங்குவீங்க. ஓகேவா? அதெல்லாம் என்னது, வஞ்சிக்கிறது, டெம்ப் பண்றது, டெம்ப்டேஷன். ஓகே, அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா தமிழ்ல, இங்கிலீஷ்ல கிளியரா போட்டிருப்பாங்க, டெம்ப்ட். தேவன் ஒருவரையும் என்ன பண்றது இல்லையா, டெம்ப் பண்றது இல்ல. ஓகேவா? டெம்ப்ட்னா வஞ்சிக்கிறது கிடையாது, அவங்கள வந்து பாவம் செய்ய வைக்கிறது கிடையாது. இப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாவத்தை செய்யறதுக்கு தூண்டுறது கிடையாது, தப்பு செய்யறதுக்கு தூண்டுறது கிடையாது, வஞ்சனையான பேச்சு கிடையாது சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்துல இல்ல, இயேசு கிறிஸ்துவிலே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வஞ்சனையான பேச்சு அவங்க கிட்ட இல்ல சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா வஞ்சனை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா சாத்தான் கிட்ட இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து எல்லா இடத்துலயும் என்ன, இங்க இந்த இடத்துல 13ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சோதனை போட்டிருக்கு. அங்க சோதனை கிடையாது, அது டெம்ப்ட் சொல்ற வார்த்தை அது. ஓகேவா? டெம்ப்ட்னா வஞ்சிக்கிறது, தேவன் ஆசையை தூண்டுறது. இதனாலதான் மனுஷங்க அவங்களா டெம்ப்ட் ஆயிட்டு அவங்களா அந்த அந்த வலையில வந்து விழுந்துடுறாங்க சொல்லி சொல்றாங்க. தேவன் வஞ்சனை, அவருக்கு வஞ்சனையும் கிடையாது, அவர் யாரையும் வஞ்சிக்கிறதும் கிடையாது. நாட் டஸ் ஹி டெம்ப்ட் எனிஒன். ஒருத்தரையும் என்ன பண்றது இல்ல, வஞ்சிக்கிறது கிடையாது சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஆபிரகாம் வந்து தேவன் சோதித்தாரா, வஞ்சித்தாரா? அவர் பிள்ளைகளை கேட்கும் போது சோதிக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் திவ்யா வந்து இப்போ 6th படிக்குதா, அது படிச்ச உடனே டெஸ்ட் வச்சாதான் என்ன பண்ண முடியும், நல்லா படிச்சிருக்காளா இல்லையான்றது நமக்கு தெரியும். அப்போ சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் 8th கிளாஸ் போவோம். 8th கிளாஸ் இப்போ நல்லா படிச்சுட்டு 8th கிளாஸ் எண்ட்ல வந்து என்ன பண்றாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ 9th போக முடியும். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம விசுவாசம் வந்து உண்மையா இருக்கா இல்லையா சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாரு. பொண்ணை போல புடமிடுறாராம். ஓகே, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா டெஸ்ட் பண்றாராம். அப்போ அது வந்து டெஸ்டிங் சொல்றது வந்து நம்ம உத்தமர் என்று விளங்கும்படிக்கு என்ன பண்றாராம், தேவன் வந்து டெஸ்ட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். டெஸ்டிங் வந்து நம்ம வந்து கரெக்டா இருக்குமா இல்லையா சொல்லி செக் பண்றது. ஓகேவா? கரெக்டா புரிஞ்சிருக்குமா புரியலையா. இப்ப படிச்சிட்ட பிறகு எக்ஸாம் வச்சாங்கன்னா அதான் பாக்குறோம். ஆனா சோதிக்கிறது என்னதுன்னா, ஒரு குழந்தைகிட்ட வந்து ஐஸ்கிரீம் நம்ம எதிர்க்க வந்து சாப்பிட்டுட்டு நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு, ஏன்னா நீ சாப்பிடக்கூடாது சொன்னா என்னது, டெம்ப் பண்றது. ஓகேவா? அதுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது தேவன் அப்படியே பண்றாரு. அதுதான் வந்து சாத்தான் பண்றான், பாவம் செய்ய தூண்டுறா சொல்லி பாக்குறோம். ஓகே, தேவன் விசுவாசத்துல டெஸ்ட் மட்டும் தான் வைக்கிறார். டெஸ்ட்னா என்னதுன்னா, இப்ப யோபுக்கு வருங்க, யோபு வந்து
பயங்கர செழிப்பா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, சாத்தான் வந்து சொல்றான், நீங்க எல்லாம் வச்சிருக்கிறதுனால தான், பாதுகாக்கிறதுனால தான் அவனுக்கு எதுவும் எல்லாமே இருக்கு. உங்களை துதிக்கிறான், உங்களை மகிமைப்படுத்துறான். அப்போ அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்துருங்க. அப்ப என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாம் சொல்லி கேட்கும்போது, சரி அவனை மட்டும் சாவடிக்காத, நீ அவனுடைய பொருட்கள் எல்லாம் எதுனா பண்ணிக்க சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அவங்க பசங்க செத்து போயிடுறாங்க, அவன் வீடு போயிடுது, எல்லாம் போயிடுது. உடம்புலயே பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டம் வந்துடுது. ஓகேவா? அப்ப அவங்க அவங்க அவங்களுடைய மனைவி சொன்னது என்னது? அப்போ அந்த ஒரு நிமிஷம் பிரதர். இப்போ அந்த தோட்டத்துல எல்லா கனிகளும் வச்சுட்டு ஒரே ஒரு கனி வைக்கிறாருன்னா, அப்போ இந்த பிகினிங்கே வந்து டெஸ்ட் கொடுக்குறாரு. அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? டெஸ்ட்லாம் கொடுக்கல. இப்ப எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல வந்து பசங்க இருக்காங்க, திவ்யா இருக்கு. ஓகே, இப்ப வந்து ஒரு சூடான பொருள் வச்சிருக்கீங்க. ஓகே, அது நீ வந்து சாப்பிடாதப்பா, அப்புறமா நான் தர சொல்லி சொல்றீங்க. இப்போ திவ்யாவா இருக்கட்டும், இல்ல சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், ஓகே எடுக்காதீங்க சொன்ன உடனே, ஓகே அம்மா சொல்லியிருக்காங்க எடுக்க கூடாது சொல்லிட்டு அவங்க வந்து எடுக்காம இருக்காங்க. கரெக்டா? இப்போ இன்னொருத்தவங்க வராங்க, அது உனக்காக தான் வச்சிருக்காங்கப்பா, நீ சாப்பிடறதுக்காக தான் வச்சிருக்காங்க, நீ அதை என்ன பண்ணு, எடுத்து சாப்பிடு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுதுன்னா, அவங்கள காட்டில ஒருத்தவங்க பெரியவங்க சொல்றாங்க சொல்லிட்டு திவ்யா என்ன பண்ணுது, நம்பி அதை சாப்பிடுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, அதை எடுக்காத சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஏற்ற வேலையில தர்றதுக்காக தான் வச்சிருக்காரு. பூமியில இருந்தா பிறப்பிக்க செஞ்சாரு. எப்படி ஜீவ வச்சதன் கனியை கொடுத்தாரோ, அதே போலதான் நன்மை தீமை கனி என்ன பண்ணாரு, பூமியில இருந்து பிறப்பிக்க செஞ்சாரு சொல்லி பாக்குறோம். அது எதுக்கு வச்சிருக்காருன்னா ஏற்ற காலத்துல கொடுக்கறதுக்காக. இப்ப அம்மா அப்பா அந்த சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்னா அது ஏற்ற காலத்துல பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஆனா அது ரொம்ப சூடா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தவங்களோட பேச்சு கேட்டு என்ன பண்ணுதுன்னா அது தொட்டுருது. தொட்ட உடனே பாதிப்பு யாருக்கு வருது? குழந்தைக்கு தான். அப்போ தேவன் வந்து அங்க டெஸ்ட் பண்ணல. தேவன் என்ன பண்றாரு, அங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏற்ற வேலையில கொடுக்கறதுக்காக வச்சிருக்காரு. ஓகே, இல்லைன்னா வந்து அது வச்சிருக்கவே மாட்டார், பூமியில வச்சிருக்கவே மாட்டார். அது இப்போ இதுலதான் நம்ம பாக்குறது, நம்ம ஏற்கனவே அந்த டாபிக் பார்த்திருக்கோம். தேவன் என்ன பண்றாரு, மனுஷனோட இருதயம் பொல்லாங்கா இருக்கு சொல்லிட்டு தேவன் மனஸ்தாபப்படுறாரு. வேணா படிச்சு பாருங்களா, ஒரு வசனம் போலாம். நம்ம டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆதாம் சாப்பிட்ட பிறகு அவன் சொல்லுவான், நான் நேக்கடா இருக்க சொல்லிட்டு. 8ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். என்ன ஆயிட்டாங்க, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா என்ன ஆச்சு, அவங்க நிர்வாணியா இருக்காங்க சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்ப அவர் கூப்பிடுறாரு. 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க நிர்வாணியா இருக்காங்க சொல்லி தெரியல ஆரம்பத்துல. ஓகே, தேவன் முன்னாடி வந்து தினைக்கும் அவர் சாயங்கால வேலையில வராரு, அவர் தேவரோட பேசிட்டு இருக்காங்க, அவர் தான் போயிட்டு இருக்கு ஒரு நாளும். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, இவங்க இந்த கனியை சாப்பிட்ட பிறகு அவங்க நிர்வாணியா இருக்காங்க என்ன தெரிஞ்சிச்சு, நன்மை தீமை தெரிஞ்சிச்சு, மெச்சூர் ஆயிட்டாங்க. ஆன பிறகு தெரிஞ்ச உடனே அவங்க சொல்றாங்க, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றான். அப்ப தேவன் வந்து டக்குன்னு யோசிக்கிறாரு, என்னடா இவங்க அப்பனா வந்து சாப்பிட்டாங்களா சொல்லிட்டு. அடுத்து படிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். புசித்தாயோ என்னதுன்னா அது என்ன அதுக்கு அர்த்தம் என்னது? புசித்தாயோன்னா என்னது? நீ வந்து சாப்பிட்டியாத அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வீட்டுல வந்து நீங்க அந்த பொண்ணு கை சுட்ட பிறகு என்ன கையை மறைச்சிட்டு இருக்க சொல்லி கேக்குறீங்க.
ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு வந்து கை காமி அப்படி சொல்றோம்னா கை பாக்குறீங்க சுட்டுருச்சு. நான் தொட வேணாம் சொன்ன தொட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல. அது மாதிரி காட் என்ன சொல்றாருன்னா புசிக்க வேணாம் சொன்ன பழத்தை புசிச்சிட்டே சொல்லி கேட்கிறாரு. எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஒரு பசங்களுக்கு வந்து சொல்ற அந்த விஷயத்த மாதிரி தான் காட் என்ன பண்றாரு. அப்ப ஆதாமேவல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? அதே சேம் சினாரியோ. அப்போ ஆதாம் என்ன சொல்றாருன்னா நீர் கொடுத்து பொம்பளை பொண்ணுதான் என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி சொல்லிச்சு சாப்பிட கொடுத்துச்சு சொல்றாரு. படிங்க 12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தை என்ன சொல்லுதுன்னா இங்க வந்து இந்த இவர் தான் வந்து அக்கா தான் வந்து இந்த மாதிரி சொல்லிச்சு அதை போய் உனக்கு தரதான் கொடுத்தாங்க நீ சாப்பிடுறதுக்காக தான் வச்சிருக்காங்க சொல்லிட்டு அதனாலதான் போய் தொட்டா சொல்லுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க உடனடியா? பேர் என்னது? திவ்யா. பெரிய திவ்யா சுபாஷினி கிட்ட கேக்குறீங்க என்ன காரியம் பண்ணிட்ட சொல்லிட்டு. வாட் ஹவ் யூ டன் சொல்லி கேக்குறீங்க. என்ன காரியம் பண்ணிட்ட? படிங்க 13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். பாருங்க, வாட் ஹேவ் யூ டன். இங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் தட் யூ ஹேவ் டன். அதே வார்த்தை. என்ன காரியம் பண்ண கேள்வி, ஒரு கொஸ்டின். பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு. எப்படி நீங்க அப்பா அம்மா ஷாக் ஆகுறோமோ அந்த மாதிரி அவரும் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் தான் வந்து இந்த சர்பன் தான் இந்த பாம்பு தான் என்னை வஞ்சிச்சது அதனால இது பண்ண சொன்ன உடனே அப்புறம் தான் சொல்றாரு பாம்பு வந்து கோவப்பட்டு சபிக்கிறாரு சொல்லி பாக்குறோம். எல்லாத்தையும் நீ இந்த மாதிரி பண்ணதுனால இதாயிடுச்சு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா தேவன் நன்மைக்காக தான் வச்சிருக்காரு அந்த நன்மை தீமை கனிய. ஆனா ஏற்ற வேலையில கொடுக்கறதுக்காக தான். ஓகே, அதனாலதான் வீட்டுல வந்து சமைக்கிறாங்க. அதனாலதான் வீட்டுல வந்து வச்சிருக்காங்க. அது என்னதுன்னா ஏற்ற அவங்க பசங்களுக்கு தொடர்றதுக்கான காரியம் கிடையாது. ஒரு டைம் வரும்போது காடே கொடுப்பாரு. அதை அவசரப்பட்டு பண்ணதுனாலதான் இந்த விளைவா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, தேவன் வந்து அங்க சோதிக்கிறதுக்காகவோ டெஸ்ட் பண்றதுக்காகவோ வைக்கல. தேவன் வச்ச காரணம் என்னதுன்னா ஏற்ற வேலையில கொடுக்கறதுக்காக. ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஏற்ற வேலை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றான், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கிறான். அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கான், மனுஷ கொலைப்பாதகனா தெரியும். தேவன் வந்து இந்த வார்த்தை சொன்னார்னா அது கரெக்டா அதை படித்தான் செய்வார். ஏன்னா அவர் நீதியின் தேவன். அவன் மனுஷன் சாவனும் சொல்லிட்டோம், அவன் வந்து பூமியை ஆளுகை பண்ணணும் சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யார் இப்போ? அவன் தான் ஆளுகை செய்யறவன். அந்த நோக்கத்துக்காக என்ன பண்றான்னா மனுக்குலத்தை அப்ப இருந்து அவங்கதான் ரூலர். பூமியை ஆண்டுக்குள் சொல்லி யாருக்கிட்ட கொடுத்தது? மனுஷங்களுக்கு கொடுத்தது. ஓகேவா? அந்த 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்குள்ள நம்ம படிப்போம். பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு. அப்படி ஆண்டு கொள்ற பவரே என்ன பண்றான், அவன் வந்து நீக்கிறான் சொல்லி பாக்குறோம். நீக்கி அவன் வந்துடுறான் சொல்லி பாக்குறோம். இதுதான் இந்த ரூட் கர்ஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் மரணம் உள்ள என்ட்ராச்சு. இப்ப இன்னொரு கொஸ்டின் வருது, பட் இது எப்படி கேக்குறது தெரியல. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சாத்தனால வஞ்சிக்கப்படுறது இதெல்லாமே வந்து தேவன் பார்த்துட்டு இருந்தாரா, இல்ல வந்து அவர் பார்க்காம இருந்தாரா? அவரோட பார்க்காம தான் இருந்தாரு. அவர் ஆப்சன்ஸ்ல தான் நடக்குது. அது தெரிஞ்சிருந்ததுன்னா இங்க அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து நாடகம் ஆயிடும். அதான் அப்போ வந்து அவரோட ஆப்சன்ஸ்லயும் வந்து இருக்குமா நிறைய விஷயங்கள் அப்படின்றது அடுத்த கேள்வி வர்ற மாதிரி. ஆமா, எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவரா இல்லையா? ஆமா, டைரக்டா வசனமே இருக்கு. ஓகே, அப்போ பெத்ஷேபாவோட தப்பு பண்ணும்போது தேவன் வந்து பாத்துட்டு இருந்தாரா, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதனால அந்த மாதிரி டவுட்ஸ் வரதுனால தான் நான் கேட்டேன். ஓகேவா? தேவன் நம்மள பாக்குறாரா? சரி, அப்படி கிடையாது. அதான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க அப்பா அம்மா இருக்கீங்க, நீங்க மொட்டை மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க பசங்க போறது. ஓகேவா? கீழே போகும்போது வந்து சுபாஷினியோ இல்லைன்னா திவ்யாவோ கீழே விழுந்துருது. விழுந்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் தூக்கி விடுவீங்க. ஓகேவா? முன்னாடியே தப்பு செய்ய போறீங்க சொல்லி தெரியுமா? எல்லாம் கீழே உள்ள போறாங்க சொல்லி தெரியுமா? தெரியாது. நம்பிக்கையில நம்ம கரெக்டா சேஃபா இருப்பாங்க, நம்பிக்கையில மத்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் என்னதுன்னா காட் என்ன பண்றாருன்னா சாயங்கால வேலையில இருந்தா என்ன பண்றாரு, இங்க வராரு பூமிக்கு வந்து மனுஷனோட வந்து இன்டராக்ட் பண்றாரு. அது வரைக்கும் வேற பண்ணிட்டு இருக்காரு. தேவதூதர்கள் கூட பாத்தீங்கன்னா இங்க பூமியில் நடக்கிற விஷயத்த பத்தி ஒவ்வொரு நாளும் போய் சொல்றாங்களாம், தேவனிடத்தில் கம்யூனிகேட் பண்றாங்களாம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா தேவன் அங்கதான் இருக்காரு. அதே நேரத்துல 2 விஷயம் இதுல நான் கேட்பாங்க சில பேர். என்னதுன்னா ஏன் முன்னாடியே தெரியும்ல தேவனுக்கு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே தெரிஞ்சவர் தானே, முன்னாடியே தெரியாதான் சொல்லி கேட்பாங்க. அதான் கேக்குறது. என்னதுன்னா ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் தேவனும். ஓகே, அதனாலதான் ஃபேமிலி சொல்லி சொல்லுவார். சிஸ்டம், ஃபேமிலி சிஸ்டம் சொல்லுவாரு.
பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை முன்னாடியே விழப்பது சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதை அனுப்ப மாட்டீங்க. ஓகே, அது போனாலே கீழே வந்துடும். ஏன்னா ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வாசல்ல, இல்லைன்னா வந்து குழந்தைய வந்து ஒரு டேபிள் மேல வச்சிருக்கீங்க, சின்ன குழந்தைய, ஒரு 6 மாசம் குழந்தைய. அப்ப என்ன பண்ணுவீங்க, 2 சைடும் இப்படி பாதுகாத்து வச்சிருப்பீங்க. நீங்க விட்டு போக மாட்டீங்க. விட்டு போனா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சின்ன குழந்தை வந்து நிக்காது, டேபிள்ல ஏதாவது ஒரு ஹை பிஸ்டல் வச்சிருந்தா எங்கேயாவது கீழே வந்துடும் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல இருப்பீங்க. ஓகேவா? அப்ப சில என்னதுன்னா பெரிய குழந்தை ஆயிட்ட பிறகு என்ன இருக்குன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும், அது வந்து கீழே இறங்கி போவோம் அது மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாசல் கீழே வந்து பாத்தீங்கன்னா அது விழுவு சொல்லி உங்களுக்கு தெரியாது ஏற்கனவே, ஓரளவு நார்மல் குழந்தைங்க. ஓகேவா? முன்னாடியே தெரியும் சொல்லி கிடையாது சொல்லி பாக்குறோம். புரியுதுல? புரியுது. அப்போ அந்த வசனம்னா என்ன சொல்றதுன்னா, டெய்லி வந்து தூதர்களை டெபியூட் பண்றாரு மனிதர்கள் பாக்குறதுக்கு. அந்த தேவதூதர் ஈவினிங்ல போயிட்டு காட் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு வசனமும். என்னன்னா தேவதூதர்கள் வந்து தேவனோட முகத்தை வந்து தரிசிக்கிறாங்களாம். அதெல்லாம் யாரையும் வந்து இது பண்ணாதீங்க. அப்ப ரிப்போர்ட் இங்க இருந்து போயிட்டு இருக்கு மேல, இந்த சிறியவர்கள் யாரையும் வந்து இது பண்ணாதீங்க. தூதர்கள் வந்து அப்டேட் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது அப்போ காட் வந்து நம்மள வந்து டைரக்டா பாக்குறாரு. நம்ம பிரேயரை வந்து பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட டைரக்டா போகுது. அதுதான் போகும்போது அப்போ ஹலோ பிரதர், ஹலோ பிரதர். சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு நடுவில், தெரியல. இப்போ ஓகே கேக்குதுல? கேக்குது. சோ அப்போ என்ன வரும்னா, அப்போ நம்ம வந்து தேவன் பத்தி பேசுறோம், தேவனை துதிக்கிறோன்ற நேரத்துல இம்மிடியட்டா ரிப்போர்ட் காட் கிட்ட போகுது. அப்போ அவர் வந்து டைரக்டா நம்மள கண் நோக்கி பாக்குறாரு. ஆமா, இப்ப எக்ஸாம்பிள் தேவன் கிட்ட வர மெசேஜே வந்து பாத்தீங்கன்னா தாவீது கிட்ட தானியேல் கிட்ட வரணும்னா கேப்ரியேல் தூதர் எடுத்துட்டு வர்றார் மெசேஜ. ஓகேவா? இப்ப வெளிப்படுத்தல் பாத்தீங்கன்னா யோவானுக்கு வரணும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு தூதன் மூலமா அனுப்பிச்சு வைக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப மெசேஜ் மேல இருந்து கீழே வரதா இருக்கட்டும், கீழே இருந்து மேல போறதா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, அந்த மெசேஜை கொண்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். மெசஞ்சர்ஸ், த்ரூ தி ஏஞ்சல், த்ரூ தி ஏஞ்சல்ஸ். ஆமா, அதான் அவங்க பேர் மெசஞ்சர். நம்ம வாட்ஸ்அப் மெசஞ்சர் மாதிரி அவங்க மெசஞ்சர். ஆக்சுவலா பைபிள்ல மெசஞ்சர் தான் போட்டிருக்கு. பைபிள்ல இருந்தா இங்க நம்ம வாட்ஸ்அப்ல மெசஞ்சர் சொல்லி போட்டிருக்காங்க, இல்ல ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் சொல்லிட்டு. ஓகே, வார்த்தைகள் போயிட்டு வர்றதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு இது மீடியம். ஓகே, சோ தூண்ல இருப்பார் துரும்புலயும் இருப்பார் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. யோபுல இருக்கு இல்லீங்களா அந்த வசனம்? எது பிரதர்? அத தேவதூதர்கள் போய் தேவன் கிட்ட ரிப்போர்ட் பண்றது யோபுல இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா, யோபுல இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு கிரகங்களை பத்தியோ ஒரு இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்ப அநேக வாசஸ்தலம் இருக்கிற ஒரு வாசஸ்தலத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே பிரதர், அதான் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்டோட முடிச்சிடலாம். எந்த பாயிண்ட்னா யோபோட வைஃப் வந்து தூசிக்கிறாங்க. அப்புறம் அப்ப பாத்தீங்கன்னா அங்கேயே பாத்தீங்கன்னா தேவன் டெஸ்ட் பண்றாரு, அவர் நீதிமான் இல்லையா சொல்லிட்டு. கடைசியில அவர் என்ன பண்றாரு, நீதிமான் என்று விளங்கப்படுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவர் யோபு வந்து நான் பிறந்த நாளை பத்தி நான் சபிக்கிறேன், எது சபிக்கிறேன் சொல்லி சொன்னாலும் கடைசியில என்ன பண்றாரு, தேவன் நீதான் உண்மையுள்ளவர், நான் என்ன பண்றேன், என் வாயை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, யோபு வந்து வாய் முடிட்டு தேவன் சொல்றது வந்து கேட்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தடைபடாது. ஆமா, நீ சொல்றது எதுவும் தடைபடாது சொல்லிட்டு அப்போ கீழ்பட்டு நடக்கிறாரு சொல்லி பாக்குறோம் யோபு. ஓகே, பாத்தீங்கன்னா அங்கேயும் டெஸ்ட் நடக்குது.
தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் மூலமா டெஸ்ட் நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா சவுல் மூலமா நடக்குது. ஆனா தாவீது வந்து பெத்ஷெபால் மூலமா தப்பு செஞ்சதுக்கு வந்து தண்டனை வாங்குறாரு சொல்லி பாக்குறோம். அதெல்லாம் டெஸ்ட் கிடையாது. அதெல்லாம் அவரோட மாம்ச இச்சையினால வஞ்சிக்கப்பட்டார். சொந்த மாம்ச இச்சைனால வஞ்சிக்கப்பட்டார் சொல்லி பாக்குறோம். இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணானா தேவனிடத்தில் புடமேற்றதுக்காக கேட்டுக்கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா டெம்ப்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டெஸ்ட் பண்றது வந்து விசுவாசத்துல உறுதியா இருக்காங்களா, அவங்க நீதிமான்களா இருக்காங்களா சொல்லி டெஸ்ட் பண்றது. ஆனா டெம்ப் பண்றது என்னதுன்னா வஞ்சிக்கிறது, ஒருத்தங்களை ஏமாத்தி அவங்கள வந்து அந்த வலையில விழ வைக்கிறது சொல்லி பாக்குறோம். அது யார் பண்ணா சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான் தான் பண்ணுவான். அதனாலதான் எச்சரிக்கையா இருங்க, யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்றானா அவன் வகை தேடி இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். எப்படி வேணாலும் டெஸ்ட் வரலாம், எப்படி வேணாலும் டெம்ப் பண்ணலாம். டெஸ்ட் வந்து விசுவாசத்துக்கு டெஸ்ட். ஓகே, சோதனை, கஷ்டப்படுறது. பவுல் பாத்தீங்கன்னா அநேக தடவை சவுக்கு அடி வாங்கினேன், கப்பல் சேதாச்சு, நான் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக போகும்போது என்ன ஆச்சு, பாம்பு குத்திருச்சு. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா மிருகம் வந்து அடிச்சிருச்சு சுவிசேஷம் சொல்றதுக்கு போகும்போது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து விசுவாசத்துக்கான டெஸ்ட், டெம்ப் கிடையாது. ஆனா வந்து டெம்ப்டேஷன் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாம்ச இச்சை நிமித்தம் வந்து இல்லைன்னா வந்து உலகத்தின் இச்சை நிமித்தம் நம்ம வஞ்சிக்கப்படுறதுதான் வந்து டெம்ப்டா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாத்தான் வந்து ஆரம்பத்துல ஏவாளுக்கு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிறது. ஓகே, அது டெம்ப்ட், அது சாத்தான் தான் பண்ணுவான். தேவன் வந்து எங்கேயுமே டெம்ப் பண்ண மாட்டாரு. டெஸ்ட் பண்ணுவாரு, சோதிப்பாரு. அது கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்கு, நெக்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்கு, நெக்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்கு. கேக்குற மாதிரி மியூசிக் கேக்குற மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா மியூசிக்க கேட்டோம்னா அது வந்து நம்மளோட டெம்ப்டேஷன்ல போய் மாட்டிக்கிறது. ஆமா, அது அத இச்சையில போய் மாட்டிக்கிட்டு அடுத்தபடியா அதோட இச்சையின் படி நம்ம வந்து செயல்படுறவங்கள மாட்டோம். ஓகே, அதான் ஞாபகம் வச்சுக்கிறது. தேவன் ஒருவரையும் டெம்ப் பண்றது இல்ல, வஞ்சிக்கிறது கிடையாது. ஓகே, அந்த வார்த்தை யாக்கோபு 1:13 அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்பயுமே. ஓகேவா, யாக்கோபு 1:13. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போ எப்படி மரணம் வந்துச்சோ அதே போல இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் வருது சொல்லி பாக்குறோம். அந்த வசனம் மட்டும் படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 15:22. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 22. எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படி பாருங்க, ஆதாம் மூலமா என்னாச்சா எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு சொல்லி பாக்குறோம். அதே போல கிறிஸ்து மூலமா எல்லாருக்கும் என்ன வரும்போது உயிர்த்தெழுதல் வருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா எப்படி மரணம் உள்ள என்ட்ராச்சு மனுக்குலத்துக்கு. ஓகே, ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடாதபடிக்கு தேவன் வந்து விலக்கிட்டார் சொல்லி பாக்குறோம். அதனால மரணம் வந்து உள்ள என்ட்ராச்சு, சாப நிலைமையில போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். அப்படியே என்ன வந்து ரிவர்ஸ்ல வருது, இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் கிடையாது சொல்லி பாக்குறோம். அப்ப வெளிப்படுத்தல் 21 நம்ம என்ன படிக்கிறோம்னா, கேக்குதா? ரெவல்யூஷன் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, தேவன் வந்து மரணத்தை நீக்கிறார் சொல்லி பாக்குறோம். மரணத்தை ஜனத்திட்ட இருந்து இல்லாதபடிக்கு அவங்க கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார் சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன ஆகுதான், எங்க இருந்து ஆளுகை செய்யற தேவன் பாத்தீங்கன்னா அவரோட சிங்காசனத்துல ஆளுகை செய்யறாரா. 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் வேணா படிங்க, 2-3 படிங்க. 22 வெளிப்படுத்தல். 22:1 படிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியுமானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சமும் இருந்தது. அது நகரம் சொல்லும்போது என்னது, தேவனுடைய சிங்காசனம் வந்து அங்க இருந்து ஜீவ நதி வருதா. ஜீவ நதி வர இடத்துல எல்லாம் என்ன இருக்கான், 2 சைடும் மரங்கள் இருக்கான்.
அந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 கனிகள் தருமா. ஒரு மரம் என்ன தருதா 12 கனிக்கலாம். பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும். இப்ப மாம்பழம் பாத்தீங்கன்னா மே மாசம், அந்த மாதிரி கொய்யா மரம் இல்லைன்னா வந்து ஆப்பிள் ஒரு மாசத்துக்கு வர மாதிரி இந்த ஒரு மரத்துல 12 கனிகள் கிடைக்குதான். ஓகே, அது என்ன பண்ணுதான், ஜீவனை தருதான். யாருக்கு? மக்களுக்கு. அது பாத்தீங்கன்னா எப்படி அங்க வந்து ஜீவ கிரேட் சாரி நன்மை சாரி ஜீவச்சத்தின் கனியை வந்து சாப்பிடாதபடிக்கு தேவன் வந்து விளக்குனாரோ, இங்க திருப்பியே வந்து மக்கள் என்ன பண்றாங்க, ஜீவச்சத்தின் சாப்பிடும்படிக்கு தேவன் வந்து வழி செய்யறாரு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி இசைவா இருக்கு பாருங்க. 40 பேர் எழுதியிருந்தாலும் வேதாகம் வந்து எவ்வளவு இசைவா இருக்கு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகே, ஒண்ணுக்கு பின் முரண்பாடா இல்லாதபடிக்கு மரணம் எப்படி என்ட்ராச்சு ஆதிகமத்துல, வெளிப்படுத்தல மரணம் எப்படி வந்து நீங்குது சொல்றத நம்ம பாக்குறோம். நீங்கி ஜீவன் வருது சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? ஓகே, சரி, இன்னைக்கு இதோட போதும். நாளையில இருந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். 35 மினிட்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். இன்னைக்கு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்களா? 50 ஆயிடுச்சு. அது கொஸ்டின்ஸ் கேட்டாலே அப்படியே வந்துருது. ஆமா ஆமா, பரவாயில்ல. உங்களுக்கும் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரும். சரிங்க பிரதர். சரி பிரதர், ப்ரே பண்ணிடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதா